ஒரு நாள் 18,000 ரூபாய் பிளான் என்பது 21,000 ரூபாய் பிளானாக மாறுது. அதனால நீங்க இப்போ சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 ரூபாய்க்கு சேர்ந்துக்கலாம். இல்லை இந்த 18,000 ரூபாய் பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்த மாதம் விற்கும்போது ஒரு 3,000 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதன் பேரில் நிறைய பேர் உள்ள பணம் வந்தது. கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி உள்ள பணம் உள்ள வந்தது. அந்த ஆஃபர் முடிஞ்ச அடுத்த நாளே கம்பெனியை நிறுவனத்தை மூடி விட்டார். க்ளோஸ் பண்ணிட்டு அந்த நிறுவனத்தை 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிட்டு அந்த நிறுவனத்தை ஒரே நாளில் மூடிட்டு இப்போ தற்காலிகமாக மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பினாமி எம்டியாக அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த சக்தி அனந்தன் என்பவரை வைத்து இப்போ பினாமி எம்டியாக மை V3 ஆட்ஸ் என்கிற நிறுவனத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க. இதனுடைய ஒரிஜினல் எம்டிக்கள் பார்த்தா குமாரி, விஜயராகவன், அதுக்கு பிறகு சிவசங்கர், இந்த 3 பேர் தான். அதில் மெயின் குருஜி என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற விஜயராகவன் அவர் தான் இதில் மெயின். அவருடைய பெயரில் தான் மை V3 ஆட்ஸே ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆயிருக்கு. இதில் இந்த சக்தி அனந்தன் என்பவர் மார்க்கெட்டிங் ஹெட்டாக V3 ஆன்லைன் டிவியில் இருந்தார். அவர் இதில் இப்போ பினாமி எம்டி. ஏன்னா அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது. இப்போ இந்த நிறுவனத்தை இப்போ 10,000 கோடி உள்ள வந்துருச்சு. இவங்க மறுபடி விளம்பரம் பார்த்தா கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த நிறுவனத்தை விரைவில் மூடக்கூடிய திட்டம் விஜயராகவனுக்கு இருக்கு. அதனால இந்த பினாமி எம்டி சக்தி அனந்தன் என்பவரை வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாங்கள் எல்லாம் யாரையும் ஏமாற்றவில்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை சில நாட்களுக்கு முன்பாக நடத்தினாங்க. இப்போ இது ஆரம்பம் தான். இந்த 10 பேர் வந்திருக்கிறதுங்கிறது ஆரம்பம். இனி இந்தியா ஃபுல்லா ஆயிரக்கணக்கான நபர்கள் புகார் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். ஒரு ஆடிட்டர் செல்லத்துறை என்பவரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவர் ஒரு 4 லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு அவர் கூட போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வீடியோவை காமிச்சு அவரை மிரட்டி அவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவர் அந்த நிறுவனத்தில் மறுபடியும் இணைஞ்சு செயல்படுறாரு. சார் V3 ஆன்லைன் டிவியில் நிறுவனம் மூடும்போது சுமார் 2 லட்சம் பேருக்கு மேலே அதில் மக்கள் இருந்தாங்க. இப்போ இந்த மை V3 ஆட்ஸில் அந்த டீமில் இருக்கிறவங்களை வச்சு மறுபடியும் இப்போ 55 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. எப்போ அதை ஆரம்பிச்சாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணாங்க? இது ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. V3 ஆன்லைன் டிவி அது ஒரு 2 வருஷம் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மை V3 ஆட்ஸுங்கிற பேரில் மறுபடியும் வசூல் வேட்டை ஆரம்பிச்சு இதையும் விரைவில் இப்போ மூடிடுவாங்க. அப்படி இல்லைங்க. அவங்க இந்த சப்போர்ட்டா 5,000 பேருக்கு மேலே 10,000 பேர் வந்திருக்கான்னு சொல்றாங்க. அவங்க எப்படி வர்றாங்கன்னா எங்களுக்கு தெரியும். அவங்க என்னன்னா இப்ப சிஎம் உறுப்பினர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. சிஎம் உறுப்பினர்கள் சொல்லி இருக்கிறாங்க. வருதுங்க. அவங்கள ஏமாத்தினாங்க நாங்க சொல்லவே இல்லையே. எங்களை ஏமாத்திக்கிட்டு அந்த கம்பெனியை நிறுவனத்தை மூடிட்டு இதனுடைய ஒரிஜினல் எம்டி யாருன்னு கேட்டா சக்தி அனந்தன் பினாமி எம்டி. அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது. ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு. விஜயராகவன் என்பவர் மொரிசியஸ்ல பணத்தை பதுக்கி இருக்கிறாரு.